மேலும் சொன்னாங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய நேசம் மட்டும் எனக்கு கிடைக்காம சொர்க்கம் தர்றேன்னு சொல்றான். உன்னை நான் நேசிக்க மாட்டேன், ஆனா சொர்க்கம் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னா அந்த சொர்க்கத்தை தீய வச்சு கொளுத்துவேன்னு சொன்னாங்க ஹசரத் தாபியத்துல் பஸ்ரியா. அந்த சொர்க்கத்தை தீய வச்சு கொளுத்துவேன்னு சொன்னாங்க தாபியத்துல் பஸ்ரியா. எப்படிப்பட்ட அற்புதமான இறைவனோடு சங்கமித்த மனோநிலை! அந்த இறைவனுடைய நேசத்தையும் பாசத்தையும் பெறக்கூடிய விதத்தில் நான் அல்லாஹ்வை எப்போது பார்ப்பேன், எப்போது சந்திப்பேன், எப்போது அவன் பக்கம் செல்வேன் என்று ஒருவன் தேடிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் தவறல்ல. ஆனால் மரணத்தை கேட்கக்கூடாது, என்ன நான் சீக்கிரம் செத்து போயிடணும், நான் அல்லாஹ்வை பார்க்கணும், அப்படி கேட்கக்கூடாது. அமல்களை தீவிரமா பண்ணு, அமல்களை அதிகப்படுத்து. ஏன்னா ரசூல் சொல்றாங்க இல்லையா, சின்ன சின்ன சுன்னத்தான அமல்களின் மூலமாக இறைவனை நீ நெருங்குற அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முலம் நீ நெருங்கினா அல்லாஹ் ஒரு ஜான் நெருங்குறான். ஒரு ஜான் நீ இறைவனை நெருங்கினால் அவன் அதை விட அது எக்ஸ்ட்ரா நிறைய உன்னை நெருங்குறான். நீ அவனை நோக்கி